சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஸ்மார்ட் ஒர்க்கில் மூன்றாவதா ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அனைவருக்கும் தெரிந்தது தான். ஆரம்பத்தில் ட்விட்டர் அப்படின்னு சொல்லி மிக பிரபலமாக இருந்த இந்த சமூக வலைத்தளம் பார்த்தீங்கன்னா, நம்ம எலான் மஸ்க் அவர்கள் இதை வாங்கினதுக்கப்புறம் அவர் இதை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பேரை மாற்றிட்டாரு. இந்த எக்ஸ் சம்மந்தப்பட்டு சொல்லணும் அப்படின்னா, இதுலேயும் உங்களால் மிகப்பெரிய அளவில் வருமானத்தை ஈட்ட முடியும். அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்ம ஃபேஸ்புக்கில் இருக்கிற கண்டிஷன், இன்ஸ்டாகிராமில் இருக்கிற கண்டிஷன், யூடியூப்பில் இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்விட்டர் எக்ஸில் இருந்து மூலியமாகவும் எப்படி வருமானத்தை சம்பாதிக்க முடியும், அதுக்கு என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதோட கண்டிஷன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு தாங்க என்ன கேட்டால். ஏன்னா இதில் ப்ரீமியம் அந்த டிக் மார்க் வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த வெரிஃபைடு, இதை கண்டிப்பாக நீங்கள் பணம் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அதுக்கப்புறம் 500 ஃபாலோவர்ஸ் இருக்கணும். எது? வெரிஃபைடு ஃபாலோவர்ஸ் இருக்கணும். அந்த வெரிஃபைட் டிக் மார்க் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த வெரிஃபை ஃபாலோவர்ஸ் 500 பேர் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3 மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய வியூஸில் வந்திருக்கணும். எதில்? ரீல்ஸில் கண்டிப்பாக வந்திருக்கணும். இந்த 3 கண்டிஷன் அப்படிங்கிறது மற்ற கண்டிஷன்ஸை விட இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கஷ்டமான கண்டிஷன் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? அந்த வெரிஃபை டிக்கு ப்ரீமியம், அந்த டிக்கு வாங்குறத கூட பணம் கட்டி வாங்கிடலாம். ஆனால் அந்த 500 வெரிஃபைடு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அது வாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் வியூஸ் வரணும். இதுவும் ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா 3 மாதத்தில் உங்களுக்கு வந்தாகணும். இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் நோக்கிலையோ இல்லை ஒரு நேச்சுரல் சம்மந்தப்பட்டோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வீடியோஸ் போட்டு ரீல்ஸ் போட்டு நம்ம பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிக சவாலான ஒரு விஷயந்தான். ரொம்ப எளிமையாக இதில் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணவே முடியாது, நம்ம ஃபில் பண்ணவும் முடியாது. இந்த கண்டிஷன்ஸை ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்னொரு ஸ்மார்ட் ஒர்க்கை ஃபாலோ பண்ணோம். அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை பற்றி சொல்லலாமா வேண்டாமா, அந்த ஸ்மார்ட் ஐடியா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எனக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பல கேள்விகளில் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு சொல்கிறதுக்கு வேறு விதமான மக்கள் மனதில் ஒரு மாற்று கருத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது தான் உண்மை. பல பேருக்கு ஒரு சிலர் தெளிவாக இறக்காங்க அப்படின்னா நான் எப்படி சொல்கிறேன், எதை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டார்கெட் அப்படிங்கிறது ஒரு காமன் மேனாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக கஷ்டம்தான். ஆனால் இதை தவிர்த்துட்டு ஈஸியாக ஸ்மார்ட் ஒர்க்கு தானே நம்ம பண்ண வந்திருக்கோம், அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் நார்மலாக சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற 3 ஸ்மார்ட் பிஸ்னஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு இந்த 3யுமே நீங்கள் முதல் டார்கெட்டை வச்சுக்கலாம். இது மூலிமா நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே நல்லாவே சம்பாதிக்க முடியும். டார்கெட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இதில் இன்னும் மிக முக்கியமாக இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமும் யூடியூப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே உங்களால் டார்கெட்டை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபேஸ்புக்கு கூட கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் ட்விட்டர் அப்படிங்கிறது, இந்த எக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுங்கிறது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமா தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ட்விட்டரை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற 3 பிளாட்ஃபார்மும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருவேளை நான் ட்விட்டர் அந்த எக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் ஃபாலோ பண்ணிட்டேன், எனக்கு அதில் எந்த அளவுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் நான் என்ன சொன்னேன், போஸ்ட்டு போட்டாலும் ரீல்ஸ் போட்டாலும் நார்மலாக ஒரு போஸ்ட்டு போட்டாலும் சரி, ஃபோட்டோ போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ரிப்ளை பண்ணாலும் ரீட்வீட் பண்ணாலோ லைக் பண்ணாலும் ஷேர் பண்ணாலும் இந்த மாதிரி தொட்டதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ஐ விட அதிகமாகவே வருமானம் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிளாட்ஃபார்ம் எதுன்னா இந்த எக்ஸு தான். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட்டை வச்சுருக்காங்க. இந்த டார்கெட்டு இதை ரொம்ப கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா தொட்டதுக்கெல்லாம் வருமானம் வரக்கூடிய ஃபஸ்ட்டு இன்கம் சோர்ஸ் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் அப்படின்னா
அது இந்த ட்விட்டர் எக்ஸை தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வருமானம் கொடுக்கும். அதனால இந்த அளவுக்கு வருமானம் கொடுக்கும்போது நான் வந்து இது எப்படியாவது நான் அச்சீவ் பண்ணுறேன், செலவு பண்ணியாவது இந்த டார்கெட் நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இந்த அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான ஒர்த்தும் அதில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதை விட பல மடங்கே உங்களுக்கு அதில் ஒர்த் இருக்கும். நிச்சயமாக சம்பாதிக்க முடியும். ஏன்னா இந்த 3 பிளாட்ஃபாரத்தை தவிர்த்துட்டு ட்விட்டரில் அந்த எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டதுக்கெல்லாம் பணம் இருக்குங்க. லைக்கு ஷேரு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க லைக்கு ஷேர் பண்ணால் கூட காசு வருமாமா அப்படின்ட்டு. மற்றதில் எதில் வருதோ இல்லையோ அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த எக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லைக்கு ஷேரு கமெண்டு ரீட்வீட்டு போஸ்ட்டு போட்டாலும் நார்மல் போஸ்ட்டு போட்டாலும் ஃபோட்டோ போட்டாலும் ரீல்ஸ் போட்டாலும் இப்படி எதை பண்ணாலும் உங்களுக்கு வருமானம் வரும். அதனால தாங்க இந்த ட்விட்டர் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பர் 1 இடத்துல இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக. அப்போனா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இதனோட தாக்கம் மக்கள் மத்தியில் இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மட்டும்தான் இருக்கிற மிகப்பெரிய இந்த டார்கெட் அப்படிங்கிறது பல பேரால் அச்சீவ் பண்ணவே முடியாத மிகப்பெரிய டார்கெட்டாகவே இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றின மாற்று கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்கோ இல்லை பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.